ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. அன்பு குழந்தை, உன் மனதிற்கு இப்போது அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனதை புரிந்து கொண்டு உன்னிடம் அன்பாய் அக்கறையாய் பேச உனக்கு யாரும் இல்லை. என்னத்தான் உன் மனதை ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுத்தினாலும் உன்னுடைய மனம் இப்படி அன்பற்ற வாழ்க்கையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றது. உன் மனதை உன்னை சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள நான் செய்கிறேன். நீ உன் தேவையை என்னிடம் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் பார்த்து கொள்கிறேன். நான் நிச்சயமாக அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன். உன் மனபாரங்கள் குறைந்து நீ மகிழ்வோடு வாழ்வாய். ஏனென்றால் நாளை உன் இல்லத்திற்கு நான் வரப்போகிறேன். என்னை நீ அழைப்பாயா? உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூறப்போகிறேன். அதை ஏற்பாயா? மனதார ஒரு நொடி அலை. உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன். நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றுமே நீ வருந்தக்கூடாது. அதிலும் ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே. இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறப்போகிறது. அனைத்தையும் உனக்கு நான் சாதகமாக மாற்றி காமிக்கின்றேன். பயப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்விற்கு தடையாக இருந்தது என நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? நானே உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். உன் நம்பிக்கைகள் குறுகிய வட்டமாகவே இருக்கின்றன. உன்னால் அதை கடந்து வெளியே செல்ல முடியாது என்று உன்னை நீயே குழப்பிக்கொண்டு இருந்தாய். இப்போது உணர ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என உனக்கு நான் வழிகாட்டுகிறேன். அதற்கு சிலர் உன்னை தேடி முன் வருவார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது போலவே நீ செய். நீ இனி தடைகள் உடைத்து அனைத்திலும் வெற்றி பெறுவாய். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய். அதற்கான முயற்சிகளில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய். அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய். அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறி வா. உன் உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி நிச்சயம் வரும். அப்போது யாருக்கும் புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும். அதற்குள் நீ நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே. நம்பிக்கையோடு பொறுமையாக செய். உனக்கான வெற்றி உன் கையில் இருக்கும். நிச்சயம் உன்னால் முடியும். நீ உயரங்களை நிச்சயமாகவே தொடுவாய். என் மீது உனக்கு அன்பும் அக்கறையும் ஆசையும் இருக்கிறதல்லவா? என் மீதான ஆசை உனக்கு உண்மை என்றால், என் மீதான நம்பிக்கை உனக்கு உண்மை என்றால் நிச்சயம் நீ செயல்படு. முயற்சி செய். உன் கையில் வெற்றி கிடைக்கும். அதற்கு நான் உறுதி தருகிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயம் நல்லது நடக்கும். ஒரே ஒரு முறையாவது முருகா என்று என்னை மனதார நீ என்னை அழைத்து விடு. உன் மனக்கோவிலில் வந்து நான் அமர்ந்து விடுகிறேன். உன் இல்லத்திலேயே தங்கி விடுகிறேன். நானே உன் இல்லத்திற்கு வருவேன். என்னை உன் அன்பான கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போ. உனக்கான மங்கள வாக்கு, தெய்வீக வாக்கு, சத்திய வாக்கு ஒன்றையும் நான் கூறப்போகிறேன். அதை நீ கேட்பாய் என்று நான் நம்புகிறேன். என் பேச்சை நீ கேட்பாயா? உன் கரம் கொண்டு என்னை உள்ளே அழைத்து போவாயா? இந்த திருச்செந்தூர் முருகன் நிச்சயம் உனக்கு துணை இருப்பேன்.